ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. செமையாக அடிச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 4-1 அப்படின்னு சொன்னால் அதே 4-1 வந்துருச்சு. போன எபிசோட் பார்த்த வியூவர்ஸ்க்கு தெரியும். 4-1 இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னது நடந்தது. அபிஷேக் சர்மா அடிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பீடாக்? உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அபிஷேக் சர்மா அடிப்பாருன்னு சொன்னீங்க. அவர் 2 விக்கெட்டையும் வேற எடுத்துட்டு உங்களுக்கு ஃபேண்டசி கிங் ஆகிட்டாங்க. உங்களை இப்போ யூ ஒன்லி ஸ்போக் அபவுட் இட். அவர் சொல்லிட்டாரு என்ன எதுன்னு சொன்னீங்க, வாங்கிக்க இன்னொரு 50 பாயிண்ட் 2 விக்கெட்டு. அதாவது நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். ஸ்போர்ட்ல ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது சகஜம். எல்லா நாளும் நீங்க ஜெயிக்க முடியாது, எல்லா நாளும் தோக்க முடியாது. எப்படி தோக்குறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இன்னைக்கு அபிஷேக் சர்மா ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க. ஒரே ஒரு பால் தான் விட்டு அடிச்சாரு, மத்ததெல்லாம் த்ரூ த லைனு பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. இதைத்தான் சொல்றேன். அதே மாதிரி போன எபிசோட்லயும் நம்ம சொன்னோம், ஒன் ஆஃப் த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 10 ஓவர் ஆடினா 120 இருக்கு அப்படின்னு. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மைண்ட் செட்டை எப்படி வச்சிருக்கீங்க, அட்டாக்கிங் மைண்ட் செட், பட் யூர் ஷார்ட் செலெக்ஷன் இஸ் நாட் ஸ்லாகிங் ஈச் அண்ட் எவ்ரி திங். எல்லா பவுண்டரிஸும் ஆஃப் சைட்ல அடிச்சாரு. டு பி வெரி ஆனஸ்ட், மெனி வியூவர்ஸ் வுட் ஹவ் சீன் எவ்ரி சிங்கிள் பால் கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ், லாங் ஆஃப் அவர் ஜோன்லயே விட்டு அடிச்சாரே ஒழிய ஸ்பின்னர்ஸுக்கும் பெருசா இறங்கியும் வரல. ஸ்பின்னர்ஸையும் நின்ன இடத்துல இருந்து ஆன் த ரைஸ் அடிச்சாரே ஒழிய திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் டாக்கிங் அபவுட். இந்த தான் அப்ளிகேஷன் உங்களுக்கு. அதே மாதிரி இப்ப இந்த மேட்ச்லயும் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னோம், எடுத்த உடனே விக்கெட் விழும். இட் இஸ் கோயிங் டு பி எ மிக்ஸ்டு. இது 200 இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. ஆனா 150க்குள்ள 2 தடவை ஆல் அவுட் ஆயிருக்காங்க. 200க்கு மேல 4 தடவை அடிச்சிருக்காங்கன்னு. இந்தியா 200க்கு மேல அடிச்சாங்க, இங்கிலாந்து வந்து 150க்குள்ள ஆல் அவுட். இதுல இருந்து எவ்வளவு ஒரு அப்ளிகேஷன், எவ்வளவு மிஸ் மேட்ச் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். 8 ஓவர்ல எந்த டீம் நல்லா ஆடி இருக்காங்களோ பேட்டிங் தேர் கோயிங் டு வின்னு சொன்னோம். 8 ஓவர்ஸ்ல இந்தியா 127 ஃபார் 1, இங்கிலாந்து 87 ஃபார் 5. அங்க மேட்சே போச்சு. இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, வி ஆர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு வாய்ஸ் அவர் ஒப்பீனியன் சேயிங் தட் ஹர்ஷித் ராணா இஸ் நாட் த ரைட் மேட்ச் ஃபார் சிவம் தூபே லாஸ்ட் கேம் இன்னைக்கு அப்படின்னு. பாருங்க, காமிச்சிட்டாங்களே மேட்ச் லைக் ஃபார் லைக் அப்படின்னு வந்து விக்கெட் எடுத்துட்டாரே, சால்ட் விக்கெட்டை. அதுக்காகத்தான் அவருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு மேல நீ எதுவுமே பேசக்கூடாது. ஓகே. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, என்ன கமெண்ட் பண்ணீங்க? உங்க கமெண்ட் கரெக்டா இருந்தா யூ ஷுட் ஹவ் ஸ்கோர்ட் 40 ரன்ஸ் அகைன்ஸ்ட் சிவம் தூபே. ஈவன் தோ இஃப் யூ லூஸ் த கேம் யூ வுட் ஹவ் மேட் அ பாயிண்ட் சேயிங் தட் போன மேட்ச் சிவம் தூபே ஆடி தான் நாங்க மேட்ச் ஜெயிச்சிருப்போம்னு சொல்லிட்டு. இப்ப நான் தான் ஒரு ட்வீட் போட்டேன், அட உடுப்பா நீ வேற, இவர் ஆடி இருந்தானே இன்னும் அவமானமா போயிருக்கோம். அவராவது ஒரு 25 ரன் கொடுத்தாரு, இவர் 10 ரன் 4 விக்கெட் எடுத்து 16 ஓவர்ல இப்ப இந்த மாதிரி சீக்கிரம் மேட்சை முடிச்சிருப்பாங்க. ஸோ வென் யூ டாக் யூ நீட் டு மேக் ஷூர் தட் யூ ஷுட் நாட் பி அலௌட் டு ஈட் யுவர் ஓன் வேர்ட்ஸ். அதான் நடந்தது. ரெண்டாவது ரொம்ப சிம்பிள், இந்த கண்டிஷன்ஸ் சொன்னோம். இந்த மாதிரி வந்து ஸ்பின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ். ஃபிங்கர் ஸ்பின்னர் தான் விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு. அது அவங்க எப்படின்னா, நீ என்ன பெரிய பெரிய ஸ்டாட்ஸ் ஆல நீ, உன்னை நான் முட்டாளாக்குறேன் பாரு. அதாவது எப்படின்னா, டக் அவுட்டுக்கு வெளியில ஒரு சில டீம் எல்லாம் இருக்கு, SPIN வெள்ளை பேப்பர்ல எழுதி காமிச்சீங்கன்னா அங்க அவுட் ஆயிருவாங்க. அதுல ஒண்ணு. அதே மாதிரி டெட் ஸ்டோன் சொன்னேன் பாருங்க. இப்ப போன மேட்ச் அவர் அடிச்ச உடனே 374 நாள் இனிமே அடிக்க மாட்டார் அவரு. அது இந்த IPL 14 மேட்சும் சேர்த்து 374 நாள் அவர் அடிக்க மாட்டார். அதான் நான் உங்களை ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் சார். 248 இஸ் டார்கெட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ரன் மேல, 210 பார் ஸ்கோர், ஒரு ஒரு 35 ரன் மேல ஜெயிக்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் காட்டி சீரீஸ் நீங்க தோத்தாலும் ஒரு 217க்கு 8 அந்த ரிப்ளை எப்படி ஆயிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு ஃபைட்டே இல்லாம, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம, இது வந்து ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல். அண்ட் யூ ஆர் ஆல்சோ 2022 T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ். இதை விட ஒரு டிஸ்கிரேஸ் எதுவுமே கிடையாது. இந்த அபிஷேக் சர்மாவோட நாக்கு அப்படியே கண்ணில் இருக்கு எனக்கு. சூப்பர், நல்லா இருந்துச்சு மேட்ச். இங்கிலாந்து வந்து காம்ப்ரிஹென்சிவ்லி தேவர் அவுட் பிளேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பீடா. வேற என்ன கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம் இங்கிலாந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங்? ஏன்னா அவ்வளோ அடிக்க விட்டாங்க, 25-30 அபோவ் பாரு. ஸோ என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங் சேஞ்சஸ், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்? ஒரு பாயிண்ட் நான் கேட்பேன். அது நம்ம இப்ப 1.5 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம் வியூவர்ஸுக்கு. இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சு அப்படின்னா நான் எல்லா கோச்சுக்கிட்டையும் சொல்ற ஒரே திங், வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட். பேட் ஃபர்ஸ்ட். அதை தான் நான் டியூக்கா ஃபர்ஸ்ட். பார்க்குறாங்களே எல்லாருமே, என்ன பண்ணுறது?
யோ டியூக்கா பார்த்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பிரேக்குள்ள ஆல் அவுட் ஆறையா. மீதி 10 ஓவர் என்ன உங்களுக்கு பேங்க்ல வட்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா அடுத்த மேட்ச் சேர்த்து ஆடுறதுக்கு? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இங்க இங்க போடுறியா வான்கடே ஸ்டேடியம்ல 60 மீட்டர் இந்த பக்கமா அந்த பக்கமும் இருக்கு. 2 பேர் பவர் பிளேல வெளில வச்சுட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாம் மாத்தி மாத்தி இங்க போடுறீங்களேயா. சஞ்சுக்கு ஒரு டாக்டிக்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க. சொல்லி சொல்லி சஞ்சு அவுட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி. திஸ் இஸ் fourth consecutive இன்னிங் சஞ்சு இஸ் கெட்டிங் அவுட் லைக் தட். ஸோ தட் கேன் பி ஜஸ்டிஃபைடு. ஒரு பேட்ஸ்மேனுக்கு நோ ப்ராப்ளம், கண்டிஷன்ஸ் அகேன்ஸ்ட் இருந்தாலும் நான் அதை தான் போடுறேன்னு. புவர் லென்ஸ் அபிஷேக் சர்மா. திலக் வர்மாக்கெல்லாம் வந்து குத்துறீங்களா? சிவம் துபே வந்து குத்து குத்துன்னு குத்துறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்றது? டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அவங்க வந்துட்டு அந்த எந்தெந்த கண்டிஷன்ஸுக்கு எந்த மாதிரி லென்ஸ் போடணுன்றதும் அவங்களுக்கு தெரியல. கானாஸ் ஆர் தோஸ் டேஸ் சார். இப்போ சப்கான்டினென்ட் வர்ற பேட்ஸ்மேனை நீங்க கொண்டாந்து ஒரு ஷார்ட் லெக் வைக்கிறாராம். ஷார்ட் லெக் T20ல ஷார்ட் லெக் இந்த மாதிரி ஒரு பிச்சில் வச்சுட்டு 247 வச்சு கும்பிடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்களா சீக்கிரமா இருக்கு. இட்ஸ் நாட் இன்னோவேட்டிவ். ஃபீல் லைக் லாஃபிங் அபவுட் இட். முதல்லயே அவங்க ஒரு ஸ்பின்னர் கம்மியா வந்தாங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு லெவலுக்கு மேல ஒரு அபிஷேக் சர்மா 2வது கியர் போனதுக்கு அப்புறம் பாதில் ரஷீதை கூட ஒரு மதிக்க கூட இல்ல. இறங்கி பின்னுன்னு பின்ட்டாங்க. இங்கிலாந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி புவர் ஆல்சோ. அந்த கேம் வித் வெரி நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ் ஆஃப்டர் லூசிங் த சீரீஸ். ஆனா இவ்வளவு ஒன் சைடா இருக்கும்னு இந்த பிச்சில் நான் நினைச்சு கூட பாக்குறேன். ஆமா, இவங்க 4-1 தோக்குறாங்கல்ல. ரெஹான் அஹமத் மாதிரி ஒரு பவுலருக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. போயிடா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் சொல்றோம், ஸ்லோ பிச்சர்ஸ் சொல்றோம். பட் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்காம திரும்பி திரும்பி இந்த இவங்க 2 பேரும் இந்த கார்ஸ் இந்த இதே வச்சு ஓட்டுறாங்க. ஹஸ் பவுல்ட் வெல், கிரேட் டு ஹிம். பட் தென் ஐ திங்க் ஐ ஃபீல் ரெஹான் அஹமத் ஷுட் ஹவ் காட் அ லுக் இன். அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த நம்ம ஊருக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு ஒரு ஆட் போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சஞ்சுக்கு என்ன ஆச்சு பீடா சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ரேகா நம்பர் டிபேட்டுக்கு வந்துடுறேன். பர்டிகுலர்லி ஆஃப்டர் லூசிங் த சீரீஸ் இயர், ஈவன் தோ ஐ எம் த ஒன் ஹூ செட் ஸ்பின்னர்ஸ் won't பி எஃபெக்டிவ் இன் வான்கடே. எதுக்காக கூட்டின்னு வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் பிச்சில் அவரை நீங்க உள்ள ஆட விட்டுட்டு என்ன வாட் இஸ் த டேக் அவே வி கேன் கெட்டுங்கிறத எடுத்துக்கணும். இன்னொன்னு சொல்றேன், ஜெமி ஓவர்டன் ஐ வில் ஸ்டில் சே இஸ் குட் enough டு ஸ்கோர் த 23 runs ஆஃப் 9 or 10 balls வித் த பேட்டிங். ஜெமி ஓவர்டனோட போலிங்கை பத்தி ஏதாவது கேட்டீங்கன்னா வேற வழியே இல்லைன்னா ஒரு 9வது போலரா ஒரு ஓவர் நீங்க கொடுக்கலாம். அவரை ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை ஏமாத்திக்கலாம். எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்க ஏமாத்த முடியாது. ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது அவரு. ஒரு ஓவர் எங்கேயாவது ஏமாத்தி ஒரு 9 ரன் அங்கங்க தப்பிக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய அவருக்கு வந்து டோ கிரஷிங் யார்கர் கிடையாது. ஒரு ஒரு ஓகே போலர் அவரு. உங்களுக்கு கார்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட ஒரு லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் இ காம்பன்சேட்ஸ் இஸ் பேட்டிங் வித் மைண்ட்லெஸ் டெசிஷன் மேக்கிங். போன மேட்சும் அந்த மாதிரி தான் அவுட் ஆனாரு, இந்த மேட்சும் அவர் அப்படிதான் அவுட் ஆனாருக்கும் போது கார்ஸ் இஸ் டெஃபினெட்லி a better bowler than Watson. Is good enough to bowl 3 or 4 overs. But anyone is going to say is going to come and make a dent at number 8. அந்த ஏமாத்திர வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இவங்க 2 பேருமே ஒன் டைமென்ஷனல். ஜெமி ஓவர்டன் இஸ் a power hitter who can come at number 8 and score runs. கார்ஸ் இஸ் someone who can bowl 4 overs. He can hit a boundary or two, அவ்வளவுதான். இந்த ஆல்ரவுண்டருக்குலாம் ஒரு மதிப்பு இருக்கு. அபிஷேக் சர்மா has proved that he's a better all-rounder than these two guys. அதனால ரேயான் அகமது ஆடாததுக்கான இதுவே கிடையாது. நீங்க ரேயான் அகமது சொல்றீங்க, அவ்வளவு பிரமாதமா போலிங் போட்டு சக்கீப் மஹமூத டிராப் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச். அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா சொல்லுங்க பாப்போம். சோ அவங்களோட டெசிஷன்ஸ் பேத்தட்டிக். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேக்கப் பெத்தல் வெரி குட் பிளேயர். நான் இப்பயும் சொல்றேன், நான் அவரை ரேட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் பிச்சில் when he's not a power hitter, there's no chance of Jacob Bethel playing. Should have been ஜெமி ஸ்மித். இப்ப ஜெமி ஸ்மித் என்ன அடிச்சாருன்னு கேப்பீங்க, அவரும் அடிக்கல. இந்த இல்ல இல்ல, கண்டிஷன்ஸுக்கு ஜேமி ஸ்மித் பெட்டர் பீடாக அவரோட கொஞ்சம் நல்லா பேட்ல வாங்கின மாதிரி இருந்துச்சு 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது. எக்ஸாக்ட்லி இஸ் அ பெட்டர் பவர் ஹிட்டருங்கும் போது when you expected it to be a 200-210 ஸ்கோர்னா ஜேக்கப் பத்தல் has got no business to play here. அப்ப நிறைய பேர் கேட்பான், என்ன ஆர்சிபி காரன், நானும் ஆர்சிபி காரன் தானே, நிறைய பேர் என்ன கேட்பான், யோ அப்ப எதுக்கே எடுத்தாங்க, ஏன் நானே உட்காந்து எடுத்தேன், என்ன கேட்காதீங்க ஏன் எடுத்தாங்கன்னு. நான் எடுக்கல, நீங்க யாரு நீங்க எடுத்தாங்களோ ஓவர்டனை அவங்கள தான் போய். சொல்றீங்க, உங்களை சிஎஸ்கே ஃபேன்ஸும் கேட்பாங்க. ஓவர்டனே நீங்க ஓட்டி விட்டீங்க இப்போ. ஓவர்டன் நான் ஓட்டி விடல. ம். ஐம் ஜஸ்ட் கிவன் த ரைட் சினாரியோ. வாட் கேன் யூ டூ? இப்பயும் சொல்றேனே, இந்த 23 9 பால்ல அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஓவர்டனுக்கு இருக்கு. இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற கோணத்துல நீங்க யாராவது சொன்னீங்கன்னா மை ஒப்பீனியன் ஐ பெக் டு டிஃபர். இப்ப ஜேக்கப் பெத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் பிளேயர். 3 வருஷத்துல ஒரு ஸ்டாரா வருவார் இங்கிலாந்துக்கு. சின்னசாமி
வான்கடையில அவரை எடுப்பீங்களா? எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஐ வாண்ட் டு பி ப்ரூவன் ப்ரூட்டலி ராங் இன் திஸ். ஒரு 7 மேட்ச் ஒரு 50 ஒரு 19 பால் அடிச்சு ஐ வாண்ட் டு பி ப்ரூவன் ராங். ஏன்னா ஒரு பிளேயர் நல்லா விளையாடி ஒரு பிரான்ச்சைசி ஆர்சிபி ஜெயிக்குதுன்னா I'll be happy. ஆனா when you see what it is, what kind of batsman who can be effective on this அப்படிங்கும் போது லியம் லிவிங்ஸ்டோன் கன்சிஸ்டன்டா இல்லையாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா லியம் லிவிங்ஸ்டோன் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிக் ஹிட்டிங். பில் சால்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிக் ஹிட்டிங். புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும் போது புரியுது. ஜேக்கப் பெத்தல் இஸ் ஆல்சோ கொஸ்டினபிள் செலெக்ஷன். இங்கிலாந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பா பண்ணிருக்காங்க ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அந்த ஒரு ஓடியையும் T20யும் இந்தியா கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தாங்க கூட 5-0. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இங்கிலாந்து பேட்டிங் லைனப் 40 ஓவர் தேர் கோயிங் டு ஃபேஸ் பின் அகைன்ஸ்ட் இந்தியா இந்த 3 ODI சீரிஸ். நான் போன மேட்ச் சொன்ன போது நீங்க சிரிச்சீங்க. ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் 9 மணிக்கு ஜிலேபி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும். இப்ப ஜிலேபியோட பீடாவும் கொடுக்குறாங்களாம். வாலே கராச்சிக்கு கூட வெயிட் பண்றேன்னு. அதுவும் பாத்தீங்கன்னா ஹாரி புரூக் அவுட் ஆனா இருப்பாருங்க. ஒரே ஒரு ஆளு தான், அதுவும் டீப் ஸ்கொயர் லெக்ல அவருக்கு வச்சு அவர் ஃபீட்டை யூஸ் பண்ணி நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி 2 பால் தேவையில்லாம திருப்பி போன மேட்ச் எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரி அவுட் ஆனார். இல்ல சார், உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்களும் கிரிக்கெட் ஆடுறீங்களே, பவர் பிளேல ஒரு டீப் ஸ்கொயர்லுக்கு லாங் ஆஃப் வச்சு போடுறாங்க. அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் போடுற பாலை நீ அடிச்சு ஸ்கொயர் லெக்ல அடிச்சு அவனுக்கு கேட்ச் பிராக்டிஸ் கொடுப்பிய. வாட் கைண்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங், வாட் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் இட்? நீ இறங்கி ஸ்லாக் ஸ்வீப் படிச்சு மிட் விக்கெட்ல அடிக்க போய் கொடை கிளம்பி அவுட் ஆனா கூட ஓகே, மிட் விக்கெட் இல்லப்பா வேக்கன்ட் ஸ்பேஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் அடிக்க போறான். அவன் நிறுத்தியாச்சு போடுறான் டீப் ஸ்கொயர் லெக். நீ வளைச்சு அவன் கையில கொடுக்குறன்னா நீ என்ன? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஒரு லெவல் ஆஃப் திங்கிங் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இல்லையா? தட் இஸ் அப்சல்யூட்லி டவுன். தே ஆர் கோயிங் டு கெட் a drubbing in ODI series also. they will have a real tough time in Champions Trophy. 48 ஓவர் இருக்கு ஆப்கானிஸ்தானோட கராச்சியில, வேடிக்கை பாருங்க. நீங்க அதை சொல்றீங்க பீடா. நான் இன்னொரு இதையும் திங்க் பண்றேன். இப்ப அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் நடக்குது. இப்ப இந்த இந்த இங்கிலாந்து டீம் தே ரெடி ஃபார் இட் இந்த கண்டிஷன்ஸ்ல அப்படின்னு பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லணும், தெரியாது அப்படின்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஸ்பாட் இருக்கு இன்னும் அதுல அவங்க ஃபில் பண்ண வேண்டியது. அந்த 4 ஸ்பாட்டையும் அவங்க கிராக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்பின்னர் ஸ்பாட்டு, இன்னும் ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் விச் சாம் கரன் யூஸ் டு டூ வெல் ஃபார் தம். இன்னும் ஒரு சீமர் ஸ்பாட் கூட இருக்கலாம். இன்னும் ஒரு 1 or 2 கன் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்களுக்கு தேவை. இந்த இதெல்லாம் அவங்க கிராக் பண்ணாதான் அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்புக்கு அவங்க சரியான டெம்ப்ளேட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு ஆல்ரவுண்டர் பிளேயிங் லெவன்ல ஆட முடியாது நீங்க சொன்ன மாதிரி. It has to be either Overton or Cards based on what the role they have to play. Jacob Bethel, is he ready? And the question அவங்க தான் ஆன்சர் பண்ணு. It's a very good player. I'm repeating it again. When it comes to high scoring games, I beg to differ. I don't see him just blasting a 50 of 19 balls. கிடையாது. ஆர்ச்சர் தொண்டைக்கு போடுறாரு, உட்டு தொண்டைக்கு போடுறாரு. இது வேலைக்கு ஆவாது இந்தியால. இந்தியாவில் உங்களுக்கு அந்த சகீப் முகமது மாதிரியான டபுள் ஸ்கில்டு, முகமது ஷாமி மாதிரி ஒரு டபுள் ஸ்கில்டு, குத்தவும் தெரியும். மேல ஹர்திக் பாண்டியா 2வது ஓவர் எப்படி போட்டார் பாருங்க. முதல் நல்லா ஓவர் போட்டார். ஷமி ஷமி அடி வாங்கினாரு. 2வது ஓவர் கொஞ்சம் ஒய்டர் லைன், ஸ்லோ ஆஃப் கட்டரு, அப்புறம் வெளியில போற பால் எல்லாமே ஃபுல்லர் லென்ஸ், 4 to 6 மீட்டர் ஸ்ட்ரென்த், ஷார்ட்டர் போட்டாரு, லென்ஸ் ஃபீல்டுக்கு பால். போட்டாரு. எக்ஸாக்ட்லி, யூ நெயில்ட் இட். அதை தான் நான் சொல்றேன். இப்ப ஆர்ச்சரும் சரி உட்டும் சரி, யோ இந்த பிச்சில எல்லாம் ட்ரூ பிச்சர்ஸ் உங்களுக்கு. இங்க எல்லாம் வந்து சீம் மூமெண்ட் பெருசா இருக்காதுங்கும் போது இங்க வந்து குத்துறீங்களாயா? ஸோ அவங்க அப்ரோச்சே தப்பு. இந்த டீம் காம்பினேஷன் T20 வேர்ல்ட் கப்புக்கு செட்டே ஆகாது. மரணாடி வாங்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வாட் தே காட் டு டூ டு கெட் ஜோ ரூட் இன் தி பிளேயிங் லெவன். ஏக்கப் பெத்தல் வெளியில போயிட்டு ஜோ ரூட் உள்ள வரணும். ஜோ ரூட் ஹேஸ் டு பேட் நம்பர் 3. தட் இஸ் அப்சல்யூட்லி நான் நெகோஷியபிள். நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப இந்தியா வந்து டப்பு டிப்புன்னு அடிச்சுட்டு 247 அடிச்சுட்டாங்க. அந்த ஆங்கர் ரோல் ஆட தெரியாத ஆள் இங்கிலாந்துல இல்லாதனால இங்கிலாந்து போல்ட் அவுட் ஃபார் 97. இன்னைக்கு அபிஷேக் சர்மாவோட 135 நீங்க எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க யாரு பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு. கேன் யூ ஆமா, நேம் ஒன் அதுக்கப்புறம் ஒரே பிளேயர்? ஒரு 30, ஒரே ஒரு 30 அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி பிளம்பாயிண்டா ஆடும்போது அவர் அப்படியே ஒரு 13-14 ஓவர் ஆடினா உங்களுக்கு அடிக்கிறது தெரியாது. இதே அபிஷேக் சர்மாவும் ஒரு 28 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்தாருன்னா இந்தியாவோட பீன் 190, 185, 190, 185. Still England would have lost, but they wouldn't have played with this kind of losing attitude. அப்படின்றதுனால இங்கிலாந்துக்கும் ஒரு ஆங்கர் வேணும். திலக் வர்மா இஸ் அன் ஆங்கர். அவர் அட்டாக்கிங்கா ஆடி அவுட் ஆயிட்டாரு, அது வேற விஷயம். பட் இங்கிலாந்து ஜோ ரூட்டை திருப்பி கொண்டு வரலன்னா அவங்களுக்கு விமோச்சனமே கிடையாது. They stand no chance of winning in my humble opinion.
ஓகே, இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஐ திங்க் தேர் ஆல்சோ ட்ரைங் ஃபியூ திங்ஸ் பிஃபோர் த T20 வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் இயர். இப்போ ஒரு சீமர் வச்சே ஓட்டுனாங்க பீடாக் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். ஒரு சீமரையும் ஹர்திக்கையும் வச்சு ஓட்டுறாங்க. ஓடிஐயில் ரெண்டு சீமரையும் ஹர்திக்கையும் வச்சு ஓட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான் பார்க்க முடியுது. இது வந்து அடுத்த T20 வேர்ல்ட் கப்புக்கும் கண்டினியூ ஆகுமா ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சீமர்னா அது பும்ரா தான். ப்ளஸ் இந்த இந்த மாதிரி இந்த மூணு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸை வச்சு ஓட்டுறாங்க. இதே தான் பண்ணுவாங்க அடுத்த வருஷமும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். I'll put my hand up and say, இப்ப நான் தான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் ரெண்டு சீமர் ஆடியே ஆகணும் அப்பார்ட் ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். பட் இந்தியா அப்ரூவ் தட் அகைன் திஸ் ஆப்போசிஷன் ஒரு சீமர் ஹர்திக் பாண்டியா அண்ட் ஸ்பின்னர் ஆர் மோர் தேர் எனஃப் அண்ட் தே சக்சீடட் இன் இட். ஸோ ஐ புட் மை ஹேண்ட் அப் அண்ட் சே ஐ எம் ராங். When I am wrong, I am wrong. I'll reflect it. In the approach of first 6 overs, I would still say இந்த ஒரு மேட்ச் அதுக்கப்புறம் முதல் மேட்ச் லோ ஸ்கோரிங் மேட்ச். பட் ஸ்டில் ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் தி ஸ்லாம் பேங் பேட்டிங் அட் ஆல். பட் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்தியா ஸ்லாம் பேங்க் ஆடல, பியூர் ஷாட்ஸ் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆனாரு. திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கோ. அதனால வந்துட்டு இஃப் திஸ் தியரி இஸ் ஒர்க்கிங், தி ஸ்பின்னர்ஸ் ஆர் புட்டிங் த ஹேண்ட் ஆஃப் வருண் சக்கரே ஹஸ் பீன் பிரில்லியன்ட் in picking up wickets. Akshar Patel has been brilliant in containing runs. Vishnu is also coming up here and there to, make a talking point. And the ஒரு seamer, what they believe, whether it's Shami or Arshdeep or Bumrah, they are making lot of noise with their 4 overs. And Hardik Pandya is also supporting போது we have to give it to them. இப்ப வான்கடையிலேயே வந்து ரெண்டு சீமர் பிளஸ் ஹர்திக் பாண்டியா ஆடியே ஆகணும். பின்னஸ் கிரேவியார்டு வான்கடை. பட் இன்னைக்கு என்ன ஆச்சு, அபிஷேக் சர்மா எல்லாம் விக்கெட் எடுத்தாரு அப்படிங்கும் போது ஐ ஹவ் டு புட் மை ஹேண்ட் அப் அண்ட் சே ஐ அம் ராங். பாட்டம் லைன் இப்போ அது வந்து அவங்களோட டாக்டிக்ஸ், இந்த பர்டிகுலர் டாக்டிக்ஸ் வச்சு அவங்க போறாங்க, அது ஒர்க் ஆகுதா, லெட் சப்போர்ட் இட். இப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் தென் வி ஹேவ் டு ரிஃப்ளெக்ட் இட், திஸ் இஸ் ராங். பட் ஸ்டில் ஒன் பாயிண்ட் வாட் யூ ரிஃப்ளெக்ட் இஸ், நீங்க சஞ்சு சாம்சனை பத்தி கேட்டீங்க, அதை சொல்லாமட்ட ஒரு ஒரு மென்டல் ட்ரெமரை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அவளுக்கு அங்க போட்டு போட்டு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஸ்டம் ஓடுறாரு, இங்க வந்து ஓடுறாரு, கையில அடி வாங்குறாரு. இல்ல பட் அந்த ரொம்ப பால் ஒரு 135னா வெளியடிச்சிடுறாரு பீடாக் அவரு. இன்னும் கொஞ்சம் ஹை பேஸ்னா வாங்கிக்கிறாரு. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு டிஸ்மிஸலும் பாத்தீங்கன்னா there is no room for him to play the shot. Everything was closer to his body. ஒன்னே நீங்க நல்லா உள்ள வந்துட்டு பால் இங்க அலோவ் பண்ணிட்டு இங்க உனக்கு அடிக்கிற இந்த பேட் ஸ்விங் வரணும். இல்லைன்னா மூணு ஸ்டெம்பையும் விட்டுட்டு யுவர் இம்பாக்ட் should be away from the body, caressing the ball through covers or trying to play the uppercut. நீங்க உள்ள போயிட்டு பாலை கமிட் பண்ணி இங்க வந்துருச்சுன்னா, அவர் அடிச்ச ஒரு சிக்ஸ் பாருங்க இங்க இருந்தது, அப்படியே ஒரு வீசி வீசினார், சிக்ஸ் போச்சு. அவர் அவுட் ஆன 4 டிஸ்மிஸலும் பாருங்க, there is no room for him to play that shot. தட் இஸ் வாட் டெக்னிக்கலி பீப்புள் ஹஸ் டு ஒர்க்கிங். இந்த 4 டிஸ்மிஸல பார்த்தா ஐபிஎல்லையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் இதே மாதிரி ரெண்டு பேரை லெக் சைட்ல போட்டு அவருக்கு இங்க போட தான் போறாங்க. he has to find a way for it or it's going to be troublesome. 4 மேட்ச் திருப்பி ரெண்டு ஃபீல்டர் நீங்க லெக் சைட்ல வச்சு எடுக்கிறீங்கன்னா இட்ஸ் a genuine pattern of dismissal that is same and that has to be worked out. அதை பண்ணல அப்படின்னா அவர், ஏன்னா இப்பதான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு ஒரு செஞ்சுரி மேல செஞ்சுரி அடிச்சுட்டு people have been talking about these established himself the side ன்னு இப்ப 5 ஃபெயிலியர். 5 ஃபெயிலியர். See how much ever we like Sanju Samson, how much ever we அஞ்சு support. ஃபெயிலியர், அஞ்சு. அதுதான் சார், how much ever we support him, 5 ஃபெயிலியர் is too much. ஏன்னா there are many people who are scoring runs. Someone like Abhishek Sharma இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ணாரு, இந்த மேட்ச் பிக் டைம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. Someone like Ruturaj Gaikwad is also scoring runs left, right and center whenever he has given a chance for India and also for IPL அப்படிங்கும் போது நீங்க ஒருத்தர் பிடிக்கும்ன்றதுனால பயஸ்டா பேக் பண்ணக்கூடாது. 5 ஃபெயிலியர்ங்கிறது இட் இஸ் டூ மச். இப்ப அடுத்த ஒரு சீரீஸ் வந்துட்டு அதுலயும் அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு குவைட்டா அவருக்கு மேட்சஸ் போச்சுன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்பாட் போயிடும். ஸோ ஹி ஹஸ் டு ஒர்க் ஆன் திஸ். தட்ஸ் ஆனஸ்ட் ஒப்பீனியன். வெரி டஃப் பீட் பீங் சஞ்சு சாம்சன். ஏன்னா 2 செஞ்சுரி எக்ஸ்ட்ராடனரியா அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு ஸ்லம்ப் நீங்க சொல்ற மாதிரி நிறைய அதுல கொஞ்சம் டெக்னிக்கல் எலிமெண்ட்டும் இருக்கு. ஐ ஹோப் ஹி கெட்ஸ் த்ரூ தட் அண்ட் ஒர்க்ஸ் அண்ட் கம்ஸ் பேக் வெரி ஸ்ட்ராங். அது ஒன்று தான் நான் சம்ம பண்ணிடுறேன் ஒரு தடவை. இது வாஸ் வெரி நைஸ் சீரிஸ். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் நமக்கு நல்லா இருந்துச்சு, க்ளோஸாக இருந்துச்சு, எக்ஸலன்ட் கிரிக்கெட். சில ஆர்டினரி கிரிக்கெட் அதையும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கிலாந்து வந்து தேர் நோவேர் நியர் கிராக்கிங் தேர் பர்ஃபெக்ட் டெம்ப்ளேட் ஃபார் த T20 வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் இயர். 4-5 ஸ்பாட் இருக்கு, நம்ம சொல்ற மாதிரி 4 ஸ்பாட் இருக்கு அட்லீஸ்ட். இந்தியா ஐ திங்க் தேர் வெரி க்ளோஸ் டு கிராக்கிங் தேர் பவுலிங் காம்பினேஷன். ஐ திங்க் பும்ரா நீட்ஸ் டு கம் இன், அவ்வளோதான். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி there is room for ஒன் பிளேயர் டு play sensibly and take the game to 12th or 13th over. அது என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒருத்தரால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ அதை அவங்க எப்படி போகிறாங்கன்னு வரக்கூடிய நாட்களில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு எக்ஸைட்டிங் சீரிஸ் முடிஞ்சிருச்சு பீடா. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? தேங்க்யூ வெரி மச்.
எனக்கு ஃபைனல் தாட் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எக்ஸலண்டா வந்து எல்லாத்தையும் நீங்களே சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லா அந்த 5 T20க்கு பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம கொடுத்த கால் அதுதான், இந்தியா இஸ் கோயிங் டு வின் த சீரிஸ் 4-1 அப்படின்னு. பர்டிகுலரா வி வின் த ஃபர்ஸ்ட் T20, ரெண்டாவது T20 சென்னையில சான்ஸே இல்லைன்னா 4-1 இஸ் நாட் அ சர்ப்ரைஸ். வெல் டன் இந்தியா. Our next episode is going to be the first ODI preview between India and England to be played on 6th of February நாக்பூர். அது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? திருப்புலி. திருப்புலி அப்படின்னுவாங்க. Until we come back for the review for the Tirupuli with your very own octopus. Thanks a lot and bye bye.